போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம், இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க, அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னால் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும், தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும், சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். ஆக்சுவலாக காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் குரு. ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு, கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான். கொலை செய்து விட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவள் ஒரு படகுல வந்து இறங்குறா. அவள் அந்த படகுலேருந்து இறங்கி, அந்த ஓரத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது. ஐயா, பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்றேன். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது, விலாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.